சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம். இளையராஜா இசையில் பல பாடல்களை பாடியிருந்தாலும் ஒரு பாடலுக்கு மட்டும் இளையராஜா எஸ்.பி.பிக்கு பெரிய அளவில் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். தெலுங்கு படங்களில் பாடிக்கொண்டிருந்த எஸ்.பி. பாலசுப்ரமணியன் 1969ஆம் ஆண்டு வெளியான எம்.ஜி.ஆரின் அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற 1000 நிலவே வா என்ற பாடல் மூலம் தமிழில் அறிமுகமானார். இந்த படம் எம்.ஜி.ஆரின் திரை வாழ்க்கையில் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. மேலும் கே.வி. மகாதேவன் இசையில் பாடல்கள் அனைத்தும் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து எம்.எஸ்.வி. உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் பல பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் சினிமாவில் பல முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையில் முன்னணி நடிகர்கள் பலருக்கும் தனது குரல் மூலம் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள எஸ்.பி.பி. பல ஆண்டுகளாக ரஜினி படத்தில் ஓப்பனிங் பாடலை பாடியிருந்தார். அதேபோல் இளையராஜா இசையில் பல பாடல்களை பாடியுள்ள எஸ்.பி.பி. இளையராஜா ஒரே ஒரு பாடலுக்கு மட்டுமே பாராட்டியுள்ளார். இது குறித்து இளையராஜா ஒரு நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். எஸ்.பி.பி. தனது இசையில் பல பாடல்களை பாடியுள்ளார். ஆனால் நான் அவரை நல்லா பாடியிருக்க என்று ஒரு பாடலுக்கு கூட சொன்னதே இல்லை. ஆனால் பல ஹிட் பாடல்களை நன்றாக பாடியிருக்கிறார். வருவார், பாடல் பாடுவார், சென்று விடுவார். மற்ற எதை பற்றியும் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு பாட்டு கூட நல்லா பாடியிருக்க என்று நான் சொன்னது இல்லை. ஒருமுறை தெலுங்கு படத்திற்காக ஒரு பாடலை எழுதி இசையமைத்து நான் பாடியிருந்தேன். அந்த பாடலை எஸ்.பி.பி. தன் பாட வேண்டும். அந்த பாடல் ரெக்கார்டு பண்ணுறப்போ அந்த பாடலை அவருக்கு சொல்லிக் கொடுக்க என்னால் முடியவில்லை. அவரிடம் கேசட்டை கையில் கொடுத்து அப்படியே காப்பி அடித்துவிடு என்று சொன்னேன். அந்த பாடலை அவனை தவிர வேறு யாரும் அது மாதிரி பாடியிருக்க முடியாது. அவ்வளவு சேஞ்சஸ் அந்த பாட்டில் அவ்வளவு இருக்கு. குறைவான நேரம்தான். 7-1 கால் ஷீட்டில் ரெக்கார்டிங் பண்ணோம். 10 மணிக்கு வந்து 11 மணிக்கு செல்வதாக இருந்த போதும் எனக்கு ஒரு 12 மணி வரைக்கும் டைம் எடுத்துட்டு அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாடியிருந்தார். அந்த கேசட்டில் நான் என்ன பாடியிருந்தேனோ அதை அப்படியே கிளியராக கொஞ்சம் கூட வித்தியாசமில்லாமல் அப்படியே டிட்டோ அப்படியே பாடி கொடுத்தார். அன்றைக்குத்தான் வந்து மனம் தெரிந்து நல்லா பாடியிருக்கடா என்று சொல்லி பாராட்டினேன். அவனும் படுபாவி, என்கிட்ட இந்த பாராட்ட கேட்பதற்கு இத்தனை வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டுமா என்று சொன்னான் என இளையராஜா கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.